வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நாம இப்போ ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப பிரபஞ்சத்துக்குள்ள நுழைய போறோம். அதுதான் மெட்டாபாட் ஈகோசிஸ்டம். டெக்னாலஜி வேகமா மாறிட்டு வர்ற இந்த நேரத்துல இந்த ஒட்டுமொத்த மெட்டாபைட் அமைப்பு எப்படி வேலை செய்யுது, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ரொம்ப ஈஸியா தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ளே போகலாம். சரி, இத நம்ம எப்படி புரிஞ்சிக்க போறோம்னா, ஒரு 6 படியா இத பிரிக்கலாம். 1 மெட்டாபாட் சுற்றுச்சூழல் மையம், 2 பிளாக் செயின் உள்கட்டமைப்பு, 3 நிதி சொத்துக்கள், 4 டிஜிட்டல் அனுபவங்கள், 5 நிஜ உலக தானியங்கியாக்கம், அப்புறம் 6 இதனால கிடைக்க போற முடிவற்ற சாத்தியக்கூறுகள். முதல்ல இந்த ஒட்டுமொத்த தளத்தோட மைய பகுதியான மெட்டபாட்ஸ் சுற்றுப்புற மையத்தை பத்தி பார்ப்போம். இத பார்த்தோன்னே கொஞ்சம் சிக்கலா தெரியலாம். ஆனா கூர்ந்து கவனிங்க. ஒரு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. மையத்துல இருக்கிற மெட்டாபாட்ல இருந்து 8 வெவ்வேறு கிளைகள் போகுது பாத்தீங்களா? இது சாதாரண ஒரு நெட்வொர்க் கிடையாதுங்க. பல தொழில்நுட்பங்களை இணைக்கிற ஒரு முழுமையான நரம்பு மண்டலம். கண்ணுக்கு தெரியாத உள்கட்டமைப்புல ஆரம்பிச்சு நம்ம நிஜ உலகம் வரைக்கும் இது எப்படி பரவி இருக்குங்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி இதுதான். இன்னைக்கு நம்ம டெக் உலகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனையே எல்லாமே தனித்தனியா சிதறி கிடக்கிறது தான் இல்லையா? அந்த பிரச்சனைக்கு இங்க ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே சுற்றுச்சூழல் அமைப்பில், அதாவது உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து இந்த தொழில்நுட்ப சிதறலுக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கறத இது உணர்த்துது. எந்த ஒரு பெரிய கட்டமைப்புக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வேணும். அதான் இது. பாதுகாப்பானது, பரவலாக்கப்பட்டது, புதுமையானது, சமூகம் சார்ந்தது, அப்புறம் எதிர்காலத்திற்கு தயாரானது. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. இந்த முழு ஈகோசிஸ்டத்தையும் தாங்கி பிடிக்கிற அஸ்திவார தூண்கள். இது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இதுக்கு மேல வர எல்லாமே நிலைச்சு நிக்கும். சரி, இப்போ நாம இரண்டாவது பகுதியான பிளாக் செயின் உள்கட்டமைப்புக்கு நகருவோம். இதுதான் இந்த அமைப்போட கண்ணுக்கு தெரியாத அடித்தளம். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த உள்கட்டமைப்பை எப்படி 3 பவர்ஃபுல்லான டூல்ஸா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான். பாட் செயின் நெட்வொர்க்குக்கு செம்ம ஸ்பீடையும் விரிவாக்கத்தையும் கொடுக்குது. பாட் ஸ்கேன் ரியல் டைம் டேட்டா மூலமா 100% வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யுது. அப்புறம் பாட் டூல், இது டெவலப்பர்ஸ் எந்த ஒரு தடையும் இல்லாம புதுசா உருவாக்குறதுக்கான சூப்பரான SDKகளை கொடுக்குது. இது 3ம் சேர்ந்ததுதான் இந்த ஒட்டுமொத்த மெட்டாபாட் பிரபஞ்சத்தோட உயிர் நாடி. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சிஸ்டம் எந்த அளவுக்கு ஸ்பீடா விரிவடைய முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாவும், அதே சமயம் மக்கள் முழுமையா நம்புற அளவுக்கு வெளிப்படையாவும் இருக்கிறதா இந்த லேயர் உறுதி செய்யுது. டெக்னாலஜி உருவாக்குற பில்டர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய பலம். அடுத்து 3வது பகுதி பரவலாக்கப்பட்ட நிதி சொத்துக்கள், அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ். கண்ணுக்கு தெரியாத டெக்னாலஜிலிருந்து இப்போ நாம ஃபினான்ஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாட் வாலெட். இது மூலமா உங்களோட டிஜிட்டல் சொத்துக்களை முழு கண்ட்ரோலோட ரொம்ப பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இன்னொரு பக்கம் கேவிகே பாட். இது ஒரு மாடர்ன் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம். சும்மா இருக்கிற சொத்துக்களை ஆக்டிவா வேலை செய்ய வச்சு பாதுகாப்பா வளர்க்குற ஒரு என்ஜின் இது. இங்க பயனர்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஒரு பாதுகாப்பான வாலெட்ல இருந்து உங்களோட சொத்துக்களை வளர்க்குற ஒரு பிளாட்ஃபார்முக்கு நீங்க ஈஸியா மாற முடியும். அதுவும் இந்த ஈகோசிஸ்டத்தை விட்டு வெளியே போகாமலே. உங்க பணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம ஸ்மார்ட்டா வளர்க்கவும் இது உதவுது. இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். அதிவேக டிஜிட்டல் அனுபவங்கள். நிதி விஷயங்களை தாண்டி ஒரு எக்ஸைட்டிங்கான கட்டம் இது. போர்ட்லண்ட், இது ஒரு எல்லையற்ற மெட்டவர்ஸ். நாம முன்னாடி பார்த்த அந்த பிளாக் செயின் மற்றும் ஃபைனான்ஸ் லேயர்களுக்கு மேல கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் பிளே கிரவுண்ட் இது. உங்க டிஜிட்டல் அனுபவங்கள் எல்லாமே இங்கதான் உயிர் பெறுது. வெறும் ஸ்கிரீனை பாக்குறதில்ல, நீங்களே அந்த உலகத்துக்குள்ள நேரா போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான இடம் இது. அந்த உலகத்துக்குள்ள எப்படி போறது? அதுக்குதான் VR பாட். இது ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர்ச்சுவல் ரியாலிட்டி கருவி. இந்த எல்லையற்ற போர்ட்லாண்ட் உலகத்துக்குள்ள நுழைய இது ஒரு வன்பொருள் பாலம் மாதிரி செயல்படுது. இதை யூஸ் பண்ணும்போது நிச்சயமாவே ஒரு புது உலகத்துக்குள்ள நாம இருக்கிற ஒரு உணர்வு கிடைக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இப்போ 5வது பகுதி, நிஜ உலக தானியங்கியாக்கம், ஆட்டோமேஷன். நம்ம பயணம் இப்போ ஸ்கிரீனை தாண்டி நேரா பௌதிக நிஜ உலகத்துக்குள்ள வருது. ஹியூபாட். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கலாம், ஆனா இது நிஜம். நம்ம பிளாக் செயின்ல இருக்கிற அந்த ஸ்மார்ட்டான டெக்னாலஜி இப்போ நிஜ உலகத்துல வேலை செய்யற ஹியூமனாய்ட் ரோபோக்களா மாறுது. வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாம நிஜ உலக வேலைகளையும் ஆட்டோமேட் பண்ற ஒரு அற்புதமான விஷயம் இது. டிஜிட்டல் ஆட்டோமேஷனை அப்படியே கொண்டு வந்து பிசிக்கலான நிஜ உலகத்துல அப்ளை பண்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க.
டிஜிட்டல் தர்க்கம் நேரடியாக பௌதீக செயலாக உருவெடுக்கிறது உண்மையிலேயே தொழில்நுட்ப வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு தான் சொல்லணும். கடைசியா 6வது பகுதி முடிவற்ற சாத்தியக்கூறுகள். நாம பார்த்த விஷயங்கள ஒரு முறை சுருக்கமா பாப்போம். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி ஒன்னா சேருதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்ணுக்கு தெரியாத பார்ட் செயின், ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ற பார்ட் வாலெட், டிஜிட்டல் உலகமான பார்ட்லேண்ட், அப்புறம் நிஜ உலகத்துல வேலை செய்யற ஹியூபாட். இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆகி எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரே ஈகோ சிஸ்டமா எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்களா? இதுதான் மெட்டாபாட். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இவ்வளவு முடிவற்ற சாத்தியங்களை வச்சிருக்கிற இந்த மெட்டாபாட் பிரபஞ்சத்துல எந்த பகுதி உங்க எதிர்காலத்துக்கு சக்தி அளிக்க போகுது? நீங்க ஒரு டெவலப்பரா இதை பயன்படுத்த போறீங்களா, முதலீட்டாளரா, இல்ல ஒரு வெர்ச்சுவல் உலக பயணியா? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் பயனுள்ளதாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். சீக்கிரமே உங்களை இன்னொரு அற்புதமான புதிய தலைப்போடு சந்திக்கிறேன்.